வந்து இப்படி வெட்டியா உக்காந்துக்கிறீங்க. முடியல ஒன்னும் நம்மளுக்கு. ஏய் இவெல்லாம் மனுஷனாடி. அலைச்சல்ல நம்மளே வந்து வருது, டயர்டா வருது. உன்னால என் மானம் போது, மரியாதை போது, எல்லாமே போகுது. அசிங்கம் தான் வருது எனக்கு. எல்லாம் மூஞ்சி முகரை எங்க இருந்து போய் வச்சுப்பீங்கன்னு கேக்குறாங்க. சொல்ல வேண்டியதான குப்பை தொட்டில வச்சு போட்டு ரெண்டு பேரும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. ஏன் சின்ன வயசுல நான் வந்து உங்க மடியில படுக்கிறப்ப காலத்துக்கு உங்க மூக்குல விட்டேன். அப்ப நீங்க சும்மா தானே சின்ன வயசுல உங்க சூத்த கூட கழுவி விட்டேன். அதுக்கு இப்ப கழுவ முடியுமா? எப்ப பார்த்தாலும் சரி போதும். சின்ன வயசுல இருக்க. ஏய் உன்னை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளாத. கொஞ்சம் இருடா, கொஞ்சம் பொறுமையா பேசு. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடுறேன். அட குச்சமே இல்ல. என்ன உங்க அம்மாக்கு வர வர வாய் ஜாஸ்தியானே போகுது. என்ன மாடு மேய்க்க சொல்றாங்க? என்ன உன்னை மேய்க்கிறதே பெரிய விஷயம்டி, இதுல மாடு வேற மேய்ப்பாங்களாக்கும். வாங்கல நீங்கெல்லாம் ஊர் பக்கம் வருவீங்கல்ல, அப்ப பாரு உங்க ரெண்டு பேரையும் அழகனானூர் ஜல்லிக்கட்டுக்குள்ள மாடுன்னு சொல்லி அமுச்சு விட்டுறான் பாரு. நீங்க உங்களெல்லாம் அடக்கவே முடியாது எவனாலையும். என்ன அடங்கணும் தொடங்கணும்ன்ற என்ன போடி. உங்க ஊரு என்ன பயந்துருவோமா நாங்க? என்ன அந்த மாடு பால் கறக்கணும்னு சொல்லிச்சு, வந்து இப்படி வெட்டியா உக்காந்துக்கிறீங்க. முடியல ஒன்னும் நம்மளுக்கு. ஏய் இவெல்லாம் மனுஷனாடி. அலைச்சல்ல நம்மளே வந்து வருது, டயர்டா வருது. இதெல்லாம் ரொம்ப பண்றதெல்லாம் எல்லாமே ஏடா உடம்பா பண்ணுகிறான். கருப்பே குசும்புக்காரன். ஏன்னா பசும்பால் கறந்தீங்களா? மாப்பிள்ளைக்கு திக்க படுத்து வர வேண்டியதுதானா காட்சி? அதுக்கே அந்த வாய் அந்த கோணம் போயிருக்குது. இது வாயா இல்ல காவாயாடா? ஏய் இவன் என்னடிமா, இவனை தயவு செஞ்சு அதான் நான் சொல்றேன், இவனை ஊருக்கு கிளப்பி விடு. கலைப்பு விடணுமா? ஹலோ மானம் போது நம்மளுக்கு. மேடம் உங்க உட்கார்ந்துருக்கிற இடம் எங்களுது. பேசுடா, இதுவும் பேசுறது இருக்கு. இப்ப நினைச்சா கூட முன்னாடி ஒரு கையெழுத்த வாங்கி உள்ள துரத்தி விடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. போனா போதுன்னு வந்து வேணா அசிங்கமா கேட்கிறேன் பாத்துக்க. உனக்கு என்னதான் பிரச்சனை? எனக்கு ஒண்ணுமே புரியல. வந்ததுல இருந்து அவங்கள வம்பு எடுத்துட்டே இருக்கியே. என்ன ஏன் கால் ஒரு இடத்துல உன்னால வைக்க முடியாது ரவி? கால் வலிக்குது. இதுதான் சொந்தக்கார பசங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க கூடாதுன்றது. அனுபவி. ஏன் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க? எவ்வளவு டென்ஷன் பத்துறான் மட்டும் பாத்துக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கறடி? சும்மா ஒரு அளவுக்கு தான் போய் பாசம். நான் பாசம் இல்ல. ஊர்ல அந்த பாசம் உனக்கு வந்துருச்சு. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏறு கத்தி. பாரு தயவு செஞ்சு சொல்றேன், நீ கிளம்பு. வீட்டை கிளம்புடா முதல்ல. உன்னால இங்க வச்சிருக்கிறதே அசிங்கம். ஊரே நாறுது எனக்கு. கேவலம் கேவலமா இருக்குது. எனக்கு தான் இங்க வெளியே போக முடியல. பொண்ணோட மாப்பிள்ளைய வந்து மருமகனை வந்து மரியாதை நடத்துவாங்க. இந்த வீட்டுல தான் கேவலமா நடத்துறாங்க. அந்த மாதிரி நீ வச்சுக்கிற. சோறு தானே திங்கிற? அறிவு கெட்டவனே, மானம் கெட்டவனே. என்னடா நீ ஏன் பேசுற? ஏய் அவனை முதல்ல கிளம்பு சொல்றீ. கிளம்பு சொல்லாதமா. கிளம்புவா. சோத்துல உப்பு போட்டு தின்றவன் ஒரு செகண்ட் இருக்க மாட்டான் இங்க. என்னப்பா ரெண்டு பேரும் அப்படி பேசுறீங்க? அப்ப நான் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையே? எப்ப சாமி தயவு செஞ்சு சொல்றேன், நீ கிளம்பு. உன்னால என் மானம் போது, மரியாதை போது, எல்லாமே போகுது. அசிங்கம் தான் வருது எனக்கு. என்ன மாப்பிள்ளை இப்படி மாமியார் இப்படி நடந்துக்கிற வெக்கமா அடிச்சு எல்லாம் மூஞ்சி முகரை எங்க இருந்து போய் வச்சுப்பீங்கன்னு கேக்குறாங்க. சொல்ல வேண்டியதான குப்பை தொட்டில வச்சு போட்டு ரெண்டு பேரும். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இல்ல அந்த மாட்டு சாணி குட்டி வச்சிருக்காங்க, அங்க போய் வச்சீங்க ரெண்டு பேரும். மாட்டு சாணிக்கு உங்களுக்கு ரெண்டு பேரும் மூஞ்சி முக்கிக்கிங்க போயிட்டு உங்க மாட்டு சாணி இல்ல. நீ தான் எத்தனை மாதிரி இருக்கறவா? யார் மூஞ்சி முக்கிற மாதிரிடா? மூஞ்சி சாணி உள்ள மாதிரி தான் இருக்கு. சாணி ஏய் அவன் ரொம்ப பேசிட்டு இருக்கான். நம்ம கண்டிப்பா சொல்றேன், உன் மூஞ்சி எல்லாம் உடைச்சு அனுப்பிடுவேன் நானு. என் மூஞ்சி உடைக்கிறதுக்குன்னா என் மூஞ்சி சதுரி தேங்காவா? ஒரு பிச்சைக்கார பயலுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு இல்ல. இந்த வீட்ல நான் யாரு? என்ன இப்ப பாரு மூஞ்ச உடைச்சிரலாம். மூஞ்சடனா என்ன உடைக்க முடியாது நினைச்சேன். ஏய் அவ்வளவுதான் உனக்கு. எனக்கு ஒண்ணும் புரியல. ரெண்டு பேரும் நாளைக்கு காலையில என் ஊருக்கு வாங்க, மதுரைக்கு வாங்க. உங்க ரெண்டு பேரும் நீ கிளம்புடா முதல்ல வீட்டை விட்டு. ஏன் சொல்லமாட சாமி, என்னோட கருப்பு சாமி முன்னாடி உங்க ரெண்டு பேரும் பலி போட. ஒரு கிளம்பு. இந்த வீட்டை விட்டு நீ கிளம்பலாம். நீ என்ன சொல்றது? என்ன ரொம்ப நாள் கழிச்சு அம்மா பார்க்க வந்தா இங்க நிம்மதியா விட மாட்டேன். என்னடா உனக்கு பிரச்சனை? என்னடா? ஆஹா ஒண்ணு குடிட்டாங்கய்யா. ஒரு வயசுக்கு மரியாதை இல்ல. ஒரு ஆளை பார்த்தா எப்படி தெரியுங்க? அம்மா பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? என்ன அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறான்?
இருக்க என்ன இவன் என்ன எருமாடு மாதிரி போயின்னுக்கிறான். எவ்வளவு பிறந்து குழந்தை மூஞ்சி ஆளையும் பாரு. எல்லாம் மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. சின்ன வயசுல கூட ஒழுங்கா இருந்தது, தருதலையா போய் இருந்தது. மானம் போதுடா உன்னால, என்னால வெளிய தலை காட்ட முடியல. அப்பதான் அந்த மாதிரி நாரிட்டு போதும், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணீங்க, நான் போயிடுறேன். அப்ப கிளம்பு முதல்ல. நான் போயிடுறேன்னு ஒரு சொல்லிட்டேன். பாலை எழுந்துட்டு பானை வந்தேன். தயவு ஒரே செஞ்சு. நாள் துரத்துற ஏய் நீ ஏன் போற? அவன் போட்டு விடு. அம்மா பாசத்தை காட்ட மாட்டான். சரி போயிடுறேன் நான். சரி யார் மாதிரி வீட்டுக்கு வாசல் வந்தாலும் மெரிச்சுன்னா கேளு. ஐயோ போ. கிளம்பு, காத்து வரட்டும். மனுஷன் எங்கேயுமே ஒரு நிம்மதியா இருக்க முடியல. போனா போதும், சரி ஏதோ ஒண்ணு பேசுறானே, அத்தை கிட்ட விளையாடுறான்னு சொல்லிட்டு விட்டா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப பேசாதீங்கண்ணா, ரொம்ப ஆடாதீங்க ரெண்டு பேரும். நான் ஆடுறேன். நீ ஆடுறத விடவா? நீ ரொம்ப ஆடாதீங்க. நீ ஆடுறத விட நாங்க ஆடுறோம். நீங்களா நினைச்சுக்கிறீங்க இது உங்க ஊர் தானே அவ்வளவு பேசுறீங்க. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்தோட என் தெருவுக்கு வந்துடுறான். வந்தா அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா இருப்பேன். ஆ? பாத்துல ஏன் அங்கெல்லாம் வந்து அப்படியே பம்பிக்கிட்டு இருப்ப, எங்க அக்கா வீட்டுக்கு வந்தா அப்படியே ரெண்டுத்தையும் பொத்திக்கிட்டு இருப்ப, ஏய், இங்கன்னா வந்து அப்படியே கத்துற உங்க அம்மா முன்ன ஆமா, காலத்துக்கு ஏய் ஊத்துல என்னடி சேர்த்தா. என்ன வாய் இது என்ன இப்படி காலத்துக்கு என்ன இப்படி வாய் டேய் காலத்துக்கு மூ- கிளம்புறியா? கிளம்பு. அங்க என்ன பேச்சு? ஏன் சின்ன நீ உட்காரு. வயசுல ஏன் சின்ன வயசுல நான் வந்து உங்க மடியில படுக்கிறப்ப காலத்துக்கு உங்க மூக்குல விட்டுறேன். அப்போ நீங்க சும்மா தானே இருந்தீங்க. சின்ன வயசுல உன் சூத்த கூட கழுவி விட்டேன், அதுக்கு இப்ப கழுவ முடியுமா? எப்ப பார்த்தாலும் சரி, போதும். சின்ன வயசு இந்த சின்ன வயசுல இருக்க தடுமாறு இங்க மாதிரி பாரு, அவன்கிட்ட எது கத்திருங்க, அவன் கிளம்புறான்ல, விடு. என்ன பேசுறீங்க கிளம்புறேன்னு சொல்லுங்க. கிளம்பு. எங்க திமிரு இருக்க பாத்தியா இருக்கு. அவன் கிளம்புறான்ட்டான்ல, விடு. இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். கிளம்பு போட. ஆமா அவ கிளம்புவான். ம். ஒரு சோத்துக்கு இங்கதான் வந்தோம். எங்க நீ ஆமா இது பாத்தியா? ஏய் உன்னை கழுத்து பிடிச்சு வெளிய தள்ளாத கொஞ்சம் போறியா? இருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசி மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு கிளம்பிடுறேன். அட தூ. குச்சமே இல்ல. இந்த மாதிரி யாரா இருப்பாங்களாமா? அத்தை நம்மள நீங்களே சொல்லுங்க. இப்போ உங்க வீட்டுல பொண்ணு எடுத்துட்டு அந்த மாப்பிள்ளை மானம் ரோசம் சூடு சொரணை ரத்தம் சிக்கம் வெக்கம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தா வாழ முடியுமா? உங்க வீட்டுல பொண்ணு எடுக்கிறவனுக்கு மான மரியாதை எங்க இருக்கும்? ரோசம் கட்ட எங்க எங்க இருக்கும்? அவன் மானம் கட்டவனா இருப்பான், ரோசம் கட்டவனா இருப்பான். ஏன்னா இவன் கழுத்துல தாலியை கட்டினா அவனுக்கு எங்க ரோசம் இருக்கும் சொல்லுங்க? வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. அன்னைக்கு என்னைக்கு இவ கழுத்துல தாலியை கட்டணும், என்னைக்கு உங்க வீட்டுல பொண்ணு எடுத்தணும், அன்னைக்கே நான் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டேன். நீங்க என்னை காரி காரி தூ அப்படின்னு துப்புனாலும், செருப்பு கட்டி அடிச்சாலும், தொடப்ப கட்டியால அடிச்சாலும் இந்த ரவிராஜ் இங்க இருந்து போவே மாட்டான். மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு தான் போவான். ஆக மொத்தத்துல இவன் போக மாட்டான். வாய்ப்பில்ல ராஜா. மானம் சூடு சொரணை எதுவும் உங்க அப்பா அம்மா கொடுத்து வளர்க்கலையா அவனுக்கு? ஏய் என்னை வளர்த்தது இவங்க தானடி, இந்த குண்டு தக்காளி தானே. அத்தை ரோசம் வந்து வெக்கம் வந்து மானம் வந்து போயிடும். அது முடியாது. போ, முடியாது. ரோசம் கிடையாது, மானம் கிடையாது, வெக்கம் கிடையாது. இவன மாதிரி யாரா இந்த பாத்துருக்க? இவன்கிட்ட வாழ்றதுக்கு நான் போறேன்டி, எங்கடா போய் அத்தை, தொலைங்க. ஒரு நிமிஷம் வாங்க. போ. ஒரே ஒரு பஞ்ச் வச்சுட்டு போயிடுறாத்த. நீ உன் பட்சத்துக்கு போய் நீயே போ. ஒரே ஒரு பஞ்ச் தான், இங்க வாங்க. ஒரே ஒரு பஞ்ச் வச்சுட்டு போயிடுறா. எதுக்கு? அது வாங்க. என்னடா? ஒரே ஒரு பஞ்ச், லாஸ்டா ஒரு பஞ்ச் வச்சிடுறேன். இங்க வாங்க அத்தை. சொல்லு. சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. கருமண்டி இவன்கிட்ட பைத்தியண்டி அவன் சனி. இதான் பஞ்ச். ச்சே, எதுக்கோ கூப்பிடுறான் பாரு. என் புலப்பல மண்ணள்ளி போட்டீங்கல்ல, உங்க குடும்பத்தை சும்மாவே விட மாட்டேன் ரவிராஜ்.